ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு அழகான ஆரி ப்ளவுஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம குஞ்சத்துக்கு, அதாவது கீழே இந்த ரோப்புக்கு வந்து அட்டாச் பண்ணும் பார்த்திங்களா, அதுக்கு ஆரி போட்டு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆரி ப்ளவுஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அழகாக இருக்கும். கீழே இந்த டேப்லெட் ஃபில்லாக வச்சு ரொம்ப அழகாக சூப்பராக வந்திருக்குது. இந்த இதுக்கு அப்படியே நம்ம நார்மலாக போடுற பீடு வந்து இங்கே வச்சோம்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. அவங்களே வந்து ஆரி போடுறவங்களே நம்மளுக்கு வந்து இந்த பீடுக்கு பதிலாக அவங்க ஸ்டிச் பண்ணி தருவாங்க. ஆரிலே ஸ்டிச் பண்ணி தருவாங்க. அதை நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப அழகாகவே அவங்களுடைய இன்சியலுக்கு ஏற்றபடி அவங்க வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதைத்தான் நம்ம இப்போ எடுத்து நம்ம இதில் ஃபிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து அவங்க நெக்குக்கு உள்ளே இருந்த இடத்த வச்சு அவங்க வந்து கட் பண்ணி எடுத்துருக்காங்க. நம்ம தான் பார்த்து அதை கட் பண்ணி எடுத்து அவங்களுக்கு ஏற்றாப்படி ஸ்டிச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொஞ்சம் துணி இருக்கிறத பகுதி பாதி, இதிலலாம் துணியே கிடையாது. நம்மளுக்கு செயின் ஸ்டிச் இருக்கிறதுனால அதில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துகிட்டேன் நான். இந்த இதை நான் எப்படி தைக்க போகிறேன்னா, 6 சேமாக வைக்க போகிறேன். எஸ்ஸும் சேமாக வைக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் 2 பக்கமும் திரும்பினாலுமே நம்மளுக்கு எஸ்ஸும் தெரியும், ஆரும் தெரியும். அதனால் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா 2 இன்ச்சிலையுமே நம்மளுக்கு வந்து சேமாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிசுறு இருக்குது பார்த்திங்களா, இந்த ப்ளூ கலர் ஃபுல்லாகவே நம்ம மடித்து ஒரு ஓட்டு தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். இல்லை துணி இருக்கிற வரைக்கும் மடிச்சுக்கோங்க. துணி இல்லாட்டினா பரவாயில்ல. இதே மாதிரி மடித்து நான் 4 பீஸ்லையுமே ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி பண்ணியாச்சு. இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்தில் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து ஸ்டஃபிங் மாதிரி உள்ளே அமைக்கி வைக்கிறதுக்காண்டி நான் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக அப்படி கட் பண்ணிக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா கிளாத்து தான். நீங்கள் இதே கலர் இல்லாட்டினாலும் வேறு கலரில் உங்களுக்கு கிளாத்து கிடச்சின்னா அதை கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த எஸ்ஸும் சேர்த்து தைக்க போகிறேன். 2ஐயும் சேர்த்து வச்சு ஒரு உருட்டு தையல் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு முக்கால்வாசி வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்படியே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஆனால் இதுக்குள்ளே ஸ்பாஞ்சு இல்லாட்டினா இந்த மாதிரி கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி உள்ளுக்கு சேர்க்கும்போது இது நல்லா பஃபியாக அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஹார்ட்டோட ஷேப்பே நல்லா அப்படி பஃபியாக வரும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பஃபியாக இருக்குது, குண்டு குண்டுன்னு இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த உள்ளுக்கு இருக்கிற கிளாத்து வெளியே தெரியாத அளவுக்கு அதை உள்ளே தள்ளி விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது மேல் பக்கம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சின்ன ஒரு ஹோல் கொடுத்துருக்கு. இதில் வந்து நம்ம நாட்டை வந்து உள்ளுக்கு வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டே நாட்டு வச்சுட்டு தைச்சாலும் ஓகே தான். எனக்கு வந்து அது நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வச்சுருக்கிறேன். இப்போ நாட்டுக்கிட்ட வரும்போது நல்லா திக்கு தையலாக போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா குண்டு குண்டுன்னு அழகாக இருக்குது. இந்த மாதிரி தூங்கும்போது நல்லா வெயிட்டாகவும் இருக்கும். உள்ளுக்கு அந்த கிளாத் வச்சுருக்கிறனால நல்லா பஃபியாக இருக்குது, அழகாக இருக்குது பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரோப்பில் வந்து ஆரி போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இதுக்கு நம்ம இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும்.